Hi மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான லஞ்ச் ட்ரை பண்ணலாம். நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இந்த இடத்த பத்தி சொல்லணும்னா, இந்த இடத்தோட பேரை சொன்னாலே நீங்க ரொம்ப ஒரு ஸ்பெசிஃபிக்கான பேர் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, அஹ்மதாபாத் பீப்புள்ஸை வந்து அம்தாவாடின்னு அழைப்பாங்களாம். அந்த அம்தாவாடி ஸ்நாக் ஹவுஸ் அப்படின்னு தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பேரே வச்சிருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் வந்து 12 இயர்ஸா இருக்கு. பட் குஜராத்தி பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ரெஸ்டாரண்ட்டை பத்தி தெரியும். நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா ஒரு டி நகர்ல ஒரு ஹிடன் ஜெம்மா தான் இந்த ரெஸ்டாரண்ட் திகழுது. அது மட்டும் இல்லாம இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வந்து எப்பவுமே நார்த் இந்தியன் ஸ்நாக்ஸ் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படிங்கறதுனாலே ஸ்நாக் ஹவுஸ்ன்னு பேர் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்பாங் ரோட் டிரைவர்ஸ் காலனி டி நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து பழமுதிர் சோலைக்கு பக்கத்திலேயே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஹிடன் ஜெம் சீரீஸ் பண்ணிட்டு இருக்கோன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்து 2வது வீடியோ இது. உங்களுக்குமே ஏதாச்சும் ஹிடன் ஜெம் ஸ்பாட் தெரிஞ்சதுன்னா என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். எனக்கு மெசேஜ் பண்ணி அந்த ஹிடன் ஜெம்மை வந்து கொஞ்சம் எனக்கும் தெரியப்படுத்துங்க. நானும் வீடியோ பண்றதுக்கு எனக்கு ரொம்ப வசதியா இருக்குங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இங்கே உள்ளர வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல ரெஸ்டாரண்ட் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து சாந்தா ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருக்கும். சென்டர்ல வந்து நம்ம எப்பவுமே வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இங்க அம்மன் இருக்காங்க, நம்ம கும்பிட்டுட்டு போவோம். கம்மியா ஆர்டர் பண்ணோம். அது கொஞ்சம் கஷ்டம் தான். எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட் போடக்கூடாது. எப்படி வேணும் பாத்தீங்களா? ஏன்னா கம்மியா சாப்பிட்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதனால எவ்வளவு சாப்பிட்டாலும் வெயிட் போடக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். அவன் இன்னும் திருந்தல மாமா. ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துடுச்சு. ஆக்சுவலாக வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத்தி கிராண்ட் ஸ்பெஷல் தாலி வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 399க்கு கொடுக்குறாங்க. இது அப்படியே இந்த காம்போல வந்துடும். நான் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு காமிச்சிடுறேன். आलू बैगन, आलू बैगन, ओके, सेव टमाटर, मसाला खिचड़ी, दाल, दे पूरी उंदियो सब्जी, कढ़ी, सिरखंड, सलाद, पूरी, रोटी, थेपला, रोटी இது வந்து தேப்லா. ஓகே, இது என்ன தேப்லான்றது கீரையில பண்ணிருக்கீங்களா? மேத்தி. ஓகே, வெந்தய கீரைன்னு சொல்லுவாங்கல்ல, மேத்தி, அதுல பண்ணிருக்காங்க தேப்லான்றது. இது எல்லாமே அன்லிமிட்டட் தானே? ஸ்வீட்டும் அன்லிமிட்டடா? ஸ்வீட் எல்லாமே அன்லிமிட்டட். ஓகே, सेव पूरी, खमन ढोकला, खांडवी, दाल भुजिया, ओके, खाकरा, चीज खाकरा, இது வந்து पापड़, चटनी और पिकल. ஓகே, இதெல்லாம் என்னென்ன சட்னி சொல்லுங்க? இந்த சுண்டு ஸ்வீட் மேங்கோ பிக்கல், கிரீன் சட்னி, ரெட் சட்னி, दही. இது என்னது? डाविली, कच्ची डाविली, सोनम और ऑनियन कचौरी. ओके, இது दाल भुजिया, फिश कचौरी, साबुदाना वड़ा और रेड चटनी, ग्रीन चटनी. ओके, இந்த மசாலா டீ. உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் என்ன பேர்லாம் கேட்காதீங்க, கடுப்பாயிருவேன். முதல்ல ஸ்நாக்ஸ்ல இருந்து போயிடலாம். தாலி பக்கம் ஸ்நாக்ஸ்ல வந்து குச்சியா தேவ்லி, இதை வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம். அதான் பெருசா இருக்கு. சில வேர்க்கடலாம் போட்டிருக்காங்க. நிறைய சீஸ் எல்லாம் வந்து அப்படியே மெல்ட் ஆயிருக்கு சீஸ். அந்த பாவ் பாஜில எல்லாம் வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி கிரேவியே ரொம்ப கெட்டியா இருக்கு, திக்கா இருக்கு. அந்த பாவ் பாஜி கிரேவி கொஞ்சம் அப்படியே தண்ணியா ஓடுற மாதிரி இருக்கும். பட் வந்து அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ளேவர் தான் தெரியுது. இதை தாண்டி என்ன இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். நான் சொன்ன மாதிரியே அந்த பாவ் பாஜிக்கு வைப்பாங்களா, அந்த கிரேவி வந்து திக்கா இருக்கு. நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஆளு உருளைக்கிழங்கோட இதுதான் இருக்கு பேஸு. அதே மாதிரி சீஸு, அவங்க வந்து ஆனியன் டொமேட்டோஸ்லாம் வந்து ராவா போட்டிருக்காங்க. அதோட சாப்பிடும்போது நல்ல ஒரு சாட் சாப்பிட்ற ஃபீல் இருக்கு. இந்த சாஸோட சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர். அதே மாதிரி நீங்க சூ பண்ணி சாப்பிடும்போது அந்த வேர்க்கடலை இருக்குல்ல, கிரன்ச்சியா வந்து அப்படியே வாயில தட்டுப்படும் போது நல்லா இருக்கு. அடுத்தது வந்து இது சோனா மொஹாரான்னு சொன்னாங்க. இது நல்லா கிறிஸ்பியா இருக்கு. இது எதுல பண்ணியிருப்பாங்கன்றது நமக்கு ஐடியாவே கிடையாது. பட் வந்து ஏதோ தால்ல தான் பண்ணியிருக்காங்க. நல்லா வெளியில நல்லா கிறிஸ்பியா, உள்ள வந்து மசால் வடைலாம் நல்லா கிரன்ச் அரைச்சிருக்காங்க போல. இந்த கடலைப்பருப்பை வச்சுதான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் தெரியுது, கலரை வச்சு சொன்னேன். இந்த சாஸ் கூட ட்ரை பண்ணுவோம்.
நல்லா இருக்கு கிரன்ச்சியா. உள்ள வந்து அந்த வரமிளகாலாம் போட்டு அரைச்சிருக்காங்க. லைட்டா அந்த உளுந்தோட ஃப்ளேவருமே வருது. கடையில மாவு இருக்கு பாத்தீங்களா, அதுல பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ஃபுல்லா ஒரு பெரிய பைட் அந்த போண்டா ஃபுல்லா போட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது டேஸ்ட். சாரி, போண்டா சொல்லக்கூடாது, அது நம்ம தமிழ்ல சொல்றது. நல்லா இருக்கு இதோட டேஸ்ட். அடுத்ததா வந்து அவங்க சொன்னது கச்சோரி, பீஸ் கச்சோரி. பச்சை பட்டாணியில வந்து கச்சோரி மாதிரி பண்ணியிருக்காங்க. குட்டியா இருக்கு கச்சோரி. வந்து நம்ம ரெகுலரா ரொம்ப பெருசா தான் சாப்பிடுவோம். இது வந்து மினி கச்சோரி மாதிரி இருக்கு. வெளியில வந்து கச்சோரி எப்படி ஹார்டா இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கு. அதே டவுல தான் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த பச்சை பட்டாணி தாங்க. ஃப்ரெஷ் கிரீன் பீஸ். அவங்க வந்து மட்டன் சொல்லுவாங்க. மட்டர் இதுல தான் கொஞ்சம் இடம் இருக்கு. நம்ம 2 சாஸும் ஊற்றி சாப்பிடுவோம். ஆக்சுவலா நான் பானிபூரியாவே ஆக்கிட்டேன் இது. ஓகே, நல்லா இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சாப்பிட்ட டிஷ்ஷோட இது நல்லா இருக்கு. எனக்கு கச்சோடி ரொம்ப பிடிக்கும். அந்த கச்சோடியோட யூஷுவல் கச்சோடியோட லேயர் வெளியில இருக்கு. உள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பச்சை பட்டாணி கொஞ்சம் மேஷும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி முழுசாவும் போட்டிருக்காங்க. இது தனியா சாப்பிடுவோம். அப்பதான் என்ன இருக்குன்னு. எனக்கு இந்த சாஸோட ஃப்ளேவர் தான் வருது. லைட்டா வந்து ஸ்வீட்னஸ் வருது. இதுல ஒரு ஸ்வீட்னஸோட சாப்பிட்ற மாதிரி லைட்டா தான், ரொம்பலாம் கிடையாது. அந்த உள்ள அந்த ஸ்டஃபிங்க்கு கூட பேஸா வச்சிருப்பாங்கல்ல, அதுல ஏதோ போட்டிருக்காங்க ஸ்வீட்னஸ்க்காக. அதை பைட் பண்ணி உள்ள சாப்பிடும் போது நல்ல ஒரு ஃபீல். என்னன்னா, இதுதான் சோனா மொகரம் சொல்லிட்டேன். இது மூங்கால் புஜியாமா, இதுதான் சோனா மொகரம். ஓகே, அதுவே ஓப்பன் ஆயிடுச்சு. நல்லா இருக்குப்பா. ஒரு சமோசாக்குள்ள ஒரு ஸ்டஃபிங் வச்ச மாதிரி வச்சிருக்காங்க. பட் வந்து அது டேஸ்ட் பண்ணாதான் தெரியும். இந்த கிரீன் இதோட சேர்த்து சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த சாஸ்லாம் சாப்பிட்டுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியா தான் இருக்கு. சமோசா டேஸ்ட் தான் ஆக்சுவலி வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆனியன்ஸ் தான் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லைட்டாக வந்து கடுகுலாம் தாளிப்பு போட்டிருக்காங்க, சோம்புமே போட்டிருக்காங்க. லைட்டாக, ரொம்பலாம் இல்லை. ஆனால் வந்து எனக்கு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக அந்த சமோசாவை நீங்கள் தனியாக சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த சாஸோட ட்ரை பண்ணுவோம். எனக்கு வந்து க்ரீன் சட்னி ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அது நல்லா இருக்கு. சோனா மொஹரம் அந்த ஷேப் தான் மொஹரம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டதுலேயே கொஞ்சம் இதில் தான் ஸ்பைசியாக இருக்குது. லைட்டாக, ரொம்பலாம் கிடையாது. அந்த மைதாலேயே தான் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கிறிஸ்பியாக செம்மையாக இருக்குது இந்த ஸ்நாக்ஸு. நெக்ஸ்ட்டு பாக்கி இருக்கிறது இந்த சாபுதானா வடை தான். சாபுதானா வந்து நிறைய ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க. நிறைய வந்து இவங்க சாபுதானா நிறைய டிஷ்ஷஸ் பண்ணுவாங்க. உப்மா, இது வடைன்றது நான் இங்கே தான் கேள்விப்படுறேன். சாபுதானால வடை இருக்கா அப்படின்ட்டு. ஓகே, அதுக்குள்ளார என்ன இருக்கு? நிறைய வந்து இவங்க வேர்க்கடலை தான் யூஸ் பண்றாங்க. இதுலயுமே வேர்க்கடலை போட்டிருக்காங்க. நான் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்துட்டேன். ரெட் சாஸ் வந்து நான் ட்ரை பண்ணவே இல்லை. இது வந்து புளிப்பா இருக்கும் லைட்டா, அதனால நமக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் தேவை. இப்போ ஆக்சுவலி சாபுதானா வடை வந்து எனக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலாம். ஏன் நான் சொல்லிடுறேன், நம்ம எப்போவுமே ஜவ்வரிசியில் பாயசம் தான் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி டிஷ்ஷஸ் வந்து நான் ட்ரை பண்ணதே இல்லை. ரொம்ப ஒரு மாதிரி சீவ் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்ற மாதிரி ரஃப்பாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு வேளை சூடாக சாப்பிட்ருந்தான்னு. ஆனால் லைட்டாக சூடு இருக்குது. எனக்கு வந்து அந்த வேர்க்கடலை ஃப்ளேவர் பிடிச்சதுனால எனக்கு சாப்பிட்றதுக்கு ஓகேவா இருந்தது. இனி இம்ப்ரெஸ் பண்ணல இந்த சாபுதானா வடை. அடுத்தது வந்து ஸ்வீட்டு தான். ஜிலேபியை பார்த்தோன்னே எனக்கு சாப்பிடணும்னு தோணுச்சு. ஜிலேபி பொறுத்த வரைக்கும் மொத்தமாக கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே வந்து அந்த ஜீரா ஊறி இருக்கும் பாருங்க. நல்லா அப்படியே இந்த கிரன்ச்சி சவுண்டு கேட்குதா? சுத்தமாகவே கீழே தான் பொரிச்சிருக்காங்க. செம்ம ஃப்ளேவரு. இந்த ஜிலேபி செம்ம எம்மியாக இருக்குது. நம்ம வந்து வந்ததே குஜராத்தி தாலி சாப்பிட்டதான். இதை ப்ரைஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். எல்லாமே அன்லிமிட்டட் தான். ஏன்னா வந்து ஸ்வீட்டை சில இடத்துல லிமிட்டடாக தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த மோர்லாம் வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக தான் சில இடங்கள்ல தராங்க. சரி, ஆல்ரெடி அவர் சொல்லிட்டார், மறுபடியும் பேர்லாம் கேட்காதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த பர்பிள் கலர் கேபேஜில் வந்து சாலட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து போவோம். இந்த சாலட்ல பாருங்க, ஆனியன்ஸு 2 கலர் கேபேஜுமே போட்டிருக்காங்க. சால்ட் அண்ட் பெப்பர்லாம் மேலே அப்படியே போட்டு கொடுத்துருக்காங்க.
சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் போடல, சுகரும் போட்டிருக்காங்க, ஸ்வீட்னஸும் இருக்கு இந்த சாலட்ல. எல்லா டிஷ்ஷஸ்லயுமே கொஞ்சம் லைட்டா ஸ்வீட்னஸோட தான் இருக்கு. ஆக்சுவலாக வந்து மேங்கோ போட்டிருக்காங்கப்பா, இது இருக்கு பாருங்க. எல்லாமே நமக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குல்ல. அடுத்தது இந்த தோக்லா தான். தோக்லா வந்து இந்த ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க போர்ஷன். இது அன்லிமிட்டடாப்பா தோக்லா. நமக்கு தெரிஞ்ச பேர் இது, இது மட்டும் எனக்கு தெரியும். இது வந்து சில்லியோட ட்ரை பண்ணுவோமா, அவங்க அப்படிதான் சாப்பிடுவாங்க. தெரியாம அந்த பச்சை மிளகா கடிச்சிட்டேன், செம்ம காரம். அதே மாதிரி டோக்லாவும் கொஞ்சம் லைட்டா ஸ்வீட்டோட இருக்கு. ஸ்வீட்னஸ் டோக்லா வந்து ஆல்ரெடி அப்படிதான் இருக்கும். அந்த ஸ்வீட்னஸ், காரம், அந்த தாளிப்பு ஃப்ளேவர் எல்லாம் சேர்த்து செம்மையா இருக்கு. நான் கூட ஒரு ஃபர்ஸ்ட் டோக்லா ட்ரை பண்ணும்போது இட்லி நம்ம ஊர்ல இட்லி மாதிரி இதா அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ட்ரோ பண்ணாங்க. அப்ப இட்லியோட ஃப்ளேவர் தான் இருக்குன்ற மைண்ட் செட்லயே சாப்பிட்டேன். பட் அப்படிலாம் இருக்காது, செம்மையா இருக்கு. இங்க பாருங்க, அப்படியே பவுன்ஸ் ஆகுது தோக்லா. அடுத்தது வந்து கந்த்வி தோக்லான்னு சொல்லுவாங்க. இத சீஸ் வச்சு ரோல் பண்ணியிருக்காங்க. அப்படியே செம்ம சாஃப்டா இருக்கு அந்த இது. இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தனியாவும் செப்பரேட்டா ஆர்டர் பண்ணியும் சாப்பிடலாம். இது நல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்து தயிர் போட்டிருக்காங்க. லைட்டா வந்து அந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட் வருது. பட் வந்து ஃபுல்லா சொல்ல தரல. உள்ள வந்து அந்த சீஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சாஃப்டா இருக்குது. ஃபுல்லா வந்து இது கடலை மாவுல பண்ணியிருப்பாங்களா எனக்கு சரியா தெரியல. பட் வந்து இதோட பேஸ் அரிசி மாவா கடலை மாவான்னு எனக்கு சுத்தமா தெரியல. அரிசி மாவு மாதிரிதான் இருக்கு, கடலை மாவு டேஸ்ட் வந்த மாதிரி தெரியல. நல்லா இருக்கே. இதுலயும் சாட் வந்துருது, தஹி பூரி. அப்படியே ஒரு பூரி அப்படியே வச்சிருக்காங்க மேல, அந்த பொடி எல்லாம் போட்டு. யூஸ்வலா எனக்கு சாட் ரொம்ப பிடிக்கும். அந்த தாலியில சாட் வரும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அல்டிமேட்டா இருக்கு. ஓகே, மீத்தி ரொட்டின்னு சொன்னாங்கல்ல, இந்த தேப்லால இருந்து போயிடுவோம். இது வந்து அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க, நீங்க என்ன வேணாலுமே வாங்கிக்கலாம். இதை வந்து ஏதோ ஒரு பேரு சொன்னாங்க, இந்த சப்ஜியோட பேரு. இது காலிஃப்ளவர், எல்லா வெஜ்ஜஸுமே போட்டிருக்காங்க. பட்டாணி, காலிஃப்ளவர், நிறைய போர்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இதை பத்தி சொல்லி ஆகணும். வெந்தயக்கீரை எல்லாம் போட்டிருக்கிறதுனால நான் கொஞ்சம் லைட்டா கசப்பா இருக்கும்ல வெந்தயக்கீரை, அதனால அந்த கசப்போட இருக்குமோன்ட்டு ஒரு பயத்துலதான் சாப்பிட்டேன். இந்த ரொட்டி செம்ம சாஃப்டா இருக்கு. அதே மாதிரி இந்த சப்ஜி வந்து எல்லா காயும் போட்டிருக்காங்க. வெஜிடபிள் சப்ஜி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லாமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. மெயினா வந்து இந்த ரொட்டியில வந்து நிறைய கீ ஊத்திருக்காங்க. ஆக்சுவலா நான் ஏன் இது கூட இதை ட்ரை பண்ணணும்னு தெரியல. நல்லா வந்து இந்த சப்ஜி கூட இந்த ரொட்டி, அது என்ன டக்குன்னு இது வர தேப்லா, அந்த இது வந்து செம்மையா மேட்ச் ஆகுது. ரொட்டியும் இந்த ஆலு பெங்கன் இதை வந்து ட்ரை பண்ணலாம். கரெக்டா சொல்லிட்டேனா? இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரிஞ்சாலுமே இருக்கு, கத்திரிக்காவையுமே போட்டிருக்காங்க. இந்த சப்ஜி நல்லா இருக்கும் போலயே. இது கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு இந்த சப்ஜி. ஆலு சப்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்டார்ட்டா சொல்லிக்கிறேன் ஆலு சப்ஜின்னு. ஆக்சுவலா வந்து இது வீட்ல வந்து அம்மா பண்ணுவாங்க ஆலு சப்ஜி. அதே மாதிரி இருக்கு. எக்ஸ்ட்ராவா வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சப்பாத்திக்கு சூப்பரா இருக்கும். ரொட்டிக்கு வந்து நல்லா இருக்கும். ஆக்சுவலா வந்து ரொட்டிலையுமே நல்லா கீலாம் போட்டிருக்காங்க. செம்ம சாஃப்டா இருக்கு ரொட்டி. சாஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணவே இல்லை. இது வந்து மேங்கோல ஆனதுன்னு சொல்லியிருந்தாங்க. இது கூட ட்ரை பண்ணுவோம். வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அவங்க சாஸ் சொல்லுவாங்களா, சட்னி சொல்லுவாங்களா, நம்ம சொல்ற மாதிரி பச்சடின்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. பூரி வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தானி தாலி இதெல்லாம் ட்ரை பண்ணும்போது, பஞ்சாபி தாலி, ராஜஸ்தானி தாலி ட்ரை பண்ணும்போது பூரி வந்து வைக்கல. வந்து இவங்க பூரி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டொமேட்டோலயே பண்ணியிருப்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த டொமேட்டோட ஃப்ளேவர் வருது. அதே மாதிரி மேல அந்த போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஓம்பு பொடி, அதுவுமே சூப்பரா இருக்கு. இவங்க வந்து சாட்ல மோஸ்டா நிறைய இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. மேல அப்படியே தூவி கொடுப்பாங்க. இந்த சேஃப் டொமேட்டோ வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. எனக்கு பூரியோட சாப்பிடும்போது நல்லா இருக்கு. ஏன் நான் பூரியோட இதை யூஸ் பண்ணேன்னு தெரியல. பட் வந்து பேர் ஆகுது. கிச்சடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருக்க மூரை குடிச்சிட்டு டேஸ்ட்டை மாத்திக்கலாம்.
லைட்டாக ஜீரகம் போட்டிருக்காங்க. மற்றபடி நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை. யூஸ்வலாக நம்ம வந்து நிறைய இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லிலாம் போடுவோம். இது பிளெயினாக இருக்குது. மசாலா தாலியா கிச்சடியா அந்த காம்போவில் போட்டிருக்காங்க. அந்த தாலியில் இனிஷியலாக வந்து உங்களுக்கு இந்த பவுலில் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். பெப்பர் போட்ட பப்படு தான் கொடுத்துருக்காங்க. ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணியிருக்காங்க. கிச்சடி டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு மாதிரி பிளெயினாக பப்பு சாதம் மாதிரி இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் இல்லை காரம் போட்டிருக்காங்க. இதான் சில்லி பவுடர் மாதிரி போட்டு நல்லா தாளிப்புலாம் தாராளமாக போட்டிருக்காங்க. இந்த தால் கிச்சடி எனக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. இந்த சீஸி காக்ரா சீஸ் எல்லாம் மேலே துருவி போட்டு அப்படி இந்த காக்ரா பிளெயினாக கொடுக்காம மேலே அந்த சாட் மசாலாவும் போட்டிருக்காங்க. இந்த காக்ரா வந்து நான் ரெகுலராக சாப்பிடுவேன். மசாலா காக்ரா இந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்டில் வந்து காக்ரா இருக்குது. அதை ஸ்நாக்ஸுக்காண்டி நான் நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஒரு விஷயத்தை வச்சு ட்ரை பண்ணுவேன். நான் பண்ணுறது சரியா தப்பாலாம் தெரில. பட் எனக்கு இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு, அதனால சாப்பிட்றேன். நல்லா இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு தனியாக ஒரு டேஸ்ட் வருதுப்பா. எனக்கு வந்து அம்ரஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மேங்கோவில் வந்து லைட்டாக சுகர் ஆட் பண்ணி ஃப்ரெஷ் மேங்கோ பேஸ் பண்ணி தான் இதை பண்ணுவாங்க. அம்ரஸ் அப்படின்னாலே மேங்கோ தானா. நம்ம பூரியோட வச்சு ட்ரை பண்ணுவோம். இதே பூரியோட சாப்பிட்றாங்கன்னு தெரியலையே. லிஸா நினைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் முக்காடு எதுக்கு? நம்ம குஜராத்திஸ்லாம் எப்படி ட்ரை பண்ணுறாங்களோ அதே மாதிரி ட்ரை பண்ணுவோம்னு இன்னைக்கு இறங்கியாச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். இது வேற ஒரு மாதிரி டேஸ்டாக தான் இருக்குது. நம்மளாம் பூரிய சர்க்கரையோட தொட்டு சாப்பிடுவோம்ல, சைடிஷ் எதுவுமே செய்யலைண்ணா வீட்டில், அந்த மாதிரி இருக்குது. இன்னும் ஒன்று மேங்கோ ஃப்ளேவர். ஃபைனலாக அந்த டீயோடு முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களோட சாட் பிளாட்டர் ஆகட்டும். அடுத்தது வந்து அவங்க கொடுத்த ஆம்ப்ரஸ்ன்னு சொல்கிற அந்த மேங்கோ பல்ப் ஜூஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக அந்த தாலி பற்றி நான் சொல்லியே ஆகணும். கிராண்ட் குஜராத்தி தாலி செம்மையாக இருந்ததுங்க. 399க்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டு. எனக்கு வந்து யூஸ்வலாக நிறைய இடத்துல நான் சாப்பிடும்போது வேறு ராஜஸ்தானி வேறு தாலிலாம் ட்ரை பண்ணியிருந்தோம்ல, பஞ்சாபி, அதில் வந்து எனக்கு சாலட் வரும், ரொட்டி, இந்த மாதிரி சப்ஜிஸ் இதெல்லாம் வரும். எனக்கு இதில் வந்து அந்த டோக்லா, இன்னொரு ஸ்பெஷல் டோக்லா மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் மெயினான விஷயம் வந்து சாட்டோட வந்தது பார்த்தீங்களா, அங்கே தான் அவங்க நிற்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே அன்லிமிட்டடுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம்தான். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அம்டாவாடி குஜராத்தி தாலி வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். சூப்பராக இருந்துச்சு. சரி, அம்டாவாடி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ட்ரை பண்ணியே ஆகணும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம். பை.